பிரைசலால் இப்பொழுதும் தான்களை குறித்து இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் பார்ப்போம். கேட்கிற உள்ளத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தரியு ராஜா அரசாண்ட காலத்திலே அநேக எல்லா நாடுகளிலும் இருந்தும் தேசாதிபதிகளையும் பிரதானிகளையும் ராஜா அழைத்து தனக்கு ஏனென்றால் தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு 3 பிரதானிகளையும் தேசாதிபதிகளையும் 3 பேர், இதில் தானியேலும் ஒருவனாக இருந்தான். இவர்கள் இருவரை காட்டிலும் தானியேலை தலைவராக தரியு ராஜா அமர்த்த போது அந்த ராஜ்யத்திலே சேர்த்து கொண்ட போது இதை பார்த்து அநேக மந்திரிமார்களும் பிரபுக்களும் இவர்கள் எல்லாரும் தானியேல் மேல் பொறாமை கொண்டு இந்த தானியேலை எப்படியாவது நாம் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொல்லி தானியேல் இருக்கிற எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். விசேஷித்த ஆவியும் தானியேலுக்குள் இருந்தது. இதை கண்டு பொறாமை கொண்டு இந்த தானியேலை எப்படியாவது நாம் மடக்க வேண்டும், ராஜாவினிடத்திலே பிடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்திலே போய், ராஜாவே, எவனாகிலும் உண்மை தவிர வேறே தெய்வங்களை வணங்கினால் அவன் அப்பொழுதே சிங்கக்கேபிக்குள் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு தாக்கீதை உண்டு பண்ணி, தாக்கீது என்றால் பத்திரம், நாங்கள் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். அந்த பத்திரத்தில் அந்த தரியு ராஜாவிடத்திலே கையெழுத்து வாங்கி கொண்டு தானியேலிடத்திலும் கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது தானியேல் பத்திரத்தில் கையெழுத்து போட்ட போதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 முறை தானியேல் நோக்கி பலகணிகள் திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 முறை முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபித்தார். இந்த செய்தி அந்த தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மந்திரிகளுக்கும் பிரபுக்களுக்கும் எல்லாருக்கும் தெரிய வந்தது. உடனே இதை கொண்டு போய் தரியு ராஜாவிடத்திலே சொல்லும் பொழுது, தரியு ராஜாவே, உம்மை தவிர வேறு தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் அந்த நேரமே சிங்கக்கேபிக்குள் போட வேண்டும் என்று சொல்லி தானியேல் பத்திரத்தில் கையெழுத்து போட்ட போதிலும் அவன் தினமும் 3 முறை ஜெபிக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தரியு ராஜாவுக்கு சரி, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த நேரமே இந்த தானியேலை பிடித்து சிங்கக்கேபிகளை கொண்டு போட்டார்கள். சிங்கக்கேபிகளை போடும் பொழுது சிங்கங்கள் தானியேலோட விளையாடி கொண்டு இருந்தது. உடனே இந்த தரியு ராஜா வீட்டில் இந்த தானியேலை சிங்கக்கேபிகளை போட்டு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்ட போதிலும் கூட ராஜாவினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனாலும் அந்த தூங்கும் பொழுது தரியு ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை. தானியேலுக்கு என்ன சம்பவித்ததோ என்று சொல்லி அவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. வீணை, நாதசுரம், கிணறம் இது எதுவுமே வாசிக்காதபடிக்கு இரவு முழுவதும் நித்திரை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டான். எப்பொழுது வெடியும் என்று சொல்லி அதிகாலை வேளையிலே சிங்கக்கேபிக்குள்ளே இந்த தரியு ராஜா போய் தானியேலை நோக்கி, தானியேலே, நீ இடைவிடாத நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு முன்பதாக உன்னை தப்பிவித்தாராம் என்று சொல்லி கேட்கும் பொழுது தானியேல், ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை எந்த சேதமும் பண்ணவில்லை. நான் சிங்கங்கள் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். நான் என்னை சிங்கங்கள் ஒரு சேதமும் பண்ணவில்லை என்று சொல்லி என்று தானியேல் சொன்ன பொழுது ராஜாவுக்கு மிகவும் சந்தோஷம். யார் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேபியிலே போட்டார்களோ அவர்கள் எல்லாரையும் வரவைத்து அவர்கள் மனைவிகளையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் வரவழைத்து சிங்கக்கேபியிலே போட்ட பொழுது சிங்கங்கள் அந்த அவர்கள் நுழைவாயில் போகும் பொழுது சிங்கங்கள் எல்லாரையும் கடித்து கொதறி ஒரு சின்ன எலும்பு கூட வைக்காமல் எல்லாத்தையும் கடித்து போட்டது. அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். சிங்கக்கேபிக்குள் தப்பிவித்த தானியேலை தப்பிவித்த தேவன் நம்மையும் ஆண்டவர் தப்பி வைப்பார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென்.